ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது தோசை மாவு இல்லாமல் 2 நிமிஷத்தில் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் தோசை செய்கிறதுக்காக அரிசி மாவுங்க, கடையில் கிடைக்கும். இது 1 கப்பு போட்டிருக்குறேங்க. துருவின கேரட்டு, எந்த காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சு காட்டுறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாங்க, 1 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்குனது. மல்லி இலை கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்குனது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஆகிடும். செய்கிறது ரொம்ப ஈஸி. காலையில் ஏஞ்சா டக்குன்னு செஞ்சிடலாங்க. அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும், இல்லை கடை பக்கத்தில் இருந்தால் ஓடி போய் வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். ஓமமும் சேர்க்கலாம். ஓமம் சேர்க்குறதா இருந்தால் இன்னும் ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியாகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி பத்தலைங்க, ஃபஸ்ட்டு ஊற்றுந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, தண்ணியாக தான் இருக்கணும். ஊற்றிட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தோசை ஊற்றுறதுக்காக தவா வச்சுட்டோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்துன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றிக்கணும். தோசை ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். நெய்யும் போடலாம், எண்ணெயும் போடலாம். நான் எண்ணெய் போடுறேங்க, நீங்கள் நெய் இருந்து நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டாச்சுங்க. நம்ம இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு வேக வச்சா போதும். 1 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தோசை வெந்துடுச்சு. எவ்வளோ நல்லா வந்துருக்குது பாருங்கள். எடுத்துடலாம். இப்போது மடித்து எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். நான் அப்படியே எடுத்துடுறேங்க. பாருங்கள், நம்ம தோசை 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா கூட 2 நிமிஷத்தில் தோசை செய்யலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு கூட அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.